அரபு நாட்டு அடிமைகள், அதாவது இஸ்லாம் அரபு நாடுகளில் உருவானதா, நபிகள் நாயகம் இங்கே பிறந்ததுனால அதை வச்சு சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் வந்து அரபு நாட்டு அடிமைகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பற்றின இந்த பதிவில் பார்ப்போம். பல இந்துத்துவவாதிகள் முஸ்லீம்களை அரேபிய அடிமைகள் என்று சொல்வதை கேட்டு எனக்குள் சிரித்துக் கொள்வேன். இந்த நாட்டுக்கு ஆடு மாடுகளை ஓட்டிக்கொண்டு ஈரான், ரஷ்யா போன்ற பகுதியிலிருந்து கைபர் கலவாய் வழியாக இங்கேயே கூடாரம் எடுத்து தங்கி இந்நாட்டு பூர்வ குடிமக்களை அடிமையாக்கிய பொது புத்தி முஸ்லீம்களையும் பார்த்து பேச வைக்கிறது. இனி விஷயத்துக்கு வருவோம். அரபு கலாச்சாரம் என்பதும் இஸ்லாமிய நடைமுறை என்பதும் பிரித்து பார்க்கப்பட வேண்டிய ஒன்று. அரபுகளுக்கென்று உடை கலாச்சாரம் என்று தனியே உண்டு. மேலே யூடியூப்பில் நீங்கள் பார்க்கும் நடனம் அரபு நாட்டுக்குரியது. அதனை எந்த தமிழக இஸ்லாமியர்களும் தமிழகத்தில் நடத்துவதில்லை. இஸ்லாமும் அவ்வாறு கட்டளையிடவில்லை. அரபு நாட்டு ஆண்கள் தங்கள் தலையை துண்டால் மூடிக்கொள்வர். காற்றில் அந்த துண்டு பறக்காமல் இருக்க அதற்கு மேல் ஒரு வளையத்தையும் வைத்துக் கொள்வார்கள். பாலைவன புழுதி காற்றுக்கு அவ்வாறு இருப்பது அவசியம். இது அரபு நாட்டு கலாச்சாரம். இதனை தமிழகத்தில் வாடும் எந்த இஸ்லாமியனும் கடைபிடிப்பதில்லை. குர்ஆனும் அரபுகளை உணவு, உடை, கலாச்சாரங்களில் பின்பற்ற சொல்லி எங்களுக்கு கட்டளையும் இடவில்லை. அதேபோல் அரபுகள் சாப்பிடுவது அதிகம் ரொட்டி. அந்த ரொட்டியை தான் நீங்களும் உண்ண வேண்டும் என்று இஸ்லாமும் சொல்லவில்லை. முஸ்லீம்களும் அந்த பழக்கத்தை பின்பற்றவில்லை. சோறு சாப்பிட விருப்பமுடையவர்கள் சோறு சாப்பிட்டுக் கொள்ளலாம். ரொட்டியோ நூடுல்ஸோ எதை பிரியப்படுகிறாளோ அதனை சாப்பிட்டுக் கொள்ளலாம். இப்போ இதை பார்த்தீங்கல்ல, இப்போ இந்த படத்தில் பாருங்கள், தலையிலேருந்து துண்டு, அந்த நீல அங்கி, இந்த பாதிரியார்கள்லாம் போடுறாங்கள்ல அந்த மாதிரியான அங்கி, இது வந்து நம்ம தமிழக முஸ்லீம்கள் யாராவது போட்டுட்ருக்காங்களா? கிடையாது. ஏன்னா அது வந்து அரபுகளுடைய கலாச்சாரம் அது. அதே மாதிரி நம்ம ரொட்டி, நான் சொன்னேன்ல, நாம் வந்து தமிழர்கள் வந்து அதிகமாக அரிசி சோறு தான் சாப்பிடுவோம். உப்புமா, இட்லி, தோசை, இது வந்து அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி அந்த உணவு பழக்க வழக்கங்கள் மாறுபடும். அங்கே வந்து நீங்கள் ரொட்டி தான் சாப்பிடணும் அப்படின்னு யாரும் சொல்ல. அவர்கள் வந்து ரொட்டி, அவர்களும் இப்போ சோத்துக்கு அடிமையாயிட்டாங்க. யார்? அரபுகளும். நம்ம ஆளுங்க வந்து பழக்கப்படுத்தி என்ன ஆயிடுச்சுனாக்க, இப்போ வந்து ரொட்டி அவனுக்கு ரொம்ப குறைச்சிட்டானுங்க, சோறு அதிகமாக வைக்க ஆரம்பிச்சிட்டானுங்க. அதனால தான் அவனுக்கு இப்போ வந்து இந்த உழைப்பும் இல்லாததுனால நிறைய சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறானுங்க. அதே அரபுகள். அதில் கண்டினியூஸ் பாருங்கள். அதே போல் இஸ்லாம் மார்க்கத்தை போதிப்பதற்கு முன்பு அன்றைய அரபு உலகில் திருமணங்கள் எவ்வாறு நடந்தது என்பதை முகமது நபியின் துணைவியார் அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கும் செய்தியை பார்ப்போம். நபி அவர்களுடைய துணைவியாரான ஆயிஷா அவர்கள் கூறியதாவது, அறியாமை காலத்தில் 4 வகை திருமணங்கள் நடைபெற்றன. முதல் வகை இன்று மக்களிடையே வழக்கத்தில் உள்ள திருமணத்தை போன்றதாகும். ஒருவர் மற்றொருவரின் பொறுப்பில் உள்ள ஒரு பெண்ணையோ அல்லது அவருடைய மகளையோ பெண் பேசி மகர் விவாக கொடை கொடுத்து மணந்து கொள்வார். இரண்டாம் வகை திருமணம், ஒருவர் தம் மனைவியிடம் நீ உன் மாதவிடாயிலிருந்து தூய்மை அடைந்தவுடன் இன்ன பிரமுருக்கு தூது அனுப்பி அவர் மூலம் கருத்தரித்துக் கொள்வதற்காக அவரிடம் உடலுறவு கொள்ள கேட்டுக்கொள் என்று கூறிவிட்டு அவளுடன் உடலுறவு கொள்ளாமல் அவளை விட்டு அந்த கணவர் விலகி இருப்பார். அவள் உடலுறவு கொள்ள கேட்டுக்கொண்ட அந்த மனிதர் மூலம் அவள் கருவுற்றிருப்பது தெரிகின்ற வரை கணவர் அவளை ஒருபோதும் தீண்ட மாட்டார். இந்த பிரமுகர் மூலம் அவள் கருத்தரித்து விட்டாள் என தெரிந்து வந்தால் விரும்பும் போது அவளுடைய கணவர் அவளுடன் உடலுறவு கொள்வார். குலச்சிறப்பு மிக்க குழந்தை பிறக்க வேண்டும் என்ற அற்ப ஆர்வத்தினாலேயே இப்படி செய்து வந்தனர். இந்த திருமணத்திற்கு நிக்காஹுல் இசிபாவு, விரும்பி பெறும் உடலுறவு திருமணம் என்று பெயர். இது வந்து இஸ்லாம் வரதுக்கு முன்னாடியே அங்கே வந்து நடைமுறையில் இருந்தது. அதாவது நல்ல அழகான குழந்தை பிறக்கணுங்கிறதுக்காக அது பண்ணுறாங்க. இது நம்ம இந்தியாவிலும் நடக்குது, இப்போவும் நடக்குது இது. அடுத்து 3ஆம் வகை திருமணம், 10 பேருக்கு குறைவான ஒரு குழுவினர் ஒரு இடத்தில் ஒன்று கூடி அவர்கள் அனைவரும் ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்வார்கள். அவள் கருத்தரித்து பிரசவமாகி சில நாட்கள் கழியும் போது அவர்கள் அனைவரையும் அவள் தம்மிடம் வரச் சொல்வார். அவர்களில் எவரும் மறுக்க முடியாது. அனைவரும் அவளிடம் ஒன்று கூடுவார்கள். அப்போது அவர்களிடம் நீங்கள் செய்தது உங்களுக்கே தெரியும், இப்போது எனக்கு குழந்தை பிறந்து விட்டது என்று கூறிவிட்டு அவர்களில் ஒருவரை நோக்கி இவன் உங்கள் மகன் இன்னாரே என்று தான் விரும்பிய ஒருவரின் பெயரை அவள் குறிப்பிடுவாள். அவ்வாறே குழந்தை அந்த நபருடன் இணையும். அவரால் அதனை மறுக்க முடியாது. இது 3ஆவது வகை திருமணம். 4ஆவது வகை திருமணம், அது பாருங்க, நிறைய மக்கள் ஓரிடத்தில் ஒன்று கூடி ஒரு பெண்ணுடன் உடலுறவு கொள்வார்கள். தன்னிடம் வரும் யாரையும் அவள் தடுக்க மாட்டாள். இந்த பெண்கள் விலை மாதுகள் ஆவார். அவர்கள் தங்களது வீட்டு வாசலில் பல அடையாள கொடிகளை நட்டு வைத்திருந்தனர். எனவே
அவர்களை விரும்பியவர்கள் அங்கே செல்வார்கள். அந்த பெண்களில் ஒருத்தி கருத்தரித்து குழந்தை பிறந்தார். அவளுடன் உடலுறவு கொண்ட அனைவரும் அவளுக்காக ஒன்று கூட்டப்படுவார்கள். அந்த அடையாளங்களை வைத்து தந்தை பிள்ளையை கண்டறியும் நிபுணர்களை அழைத்து வருவார்கள். தாம் தந்தையின கருதிய ஒருவருடன் அந்த குழந்தையை அந்த நிபுணர்கள் இணைத்து விடுவார்கள். அந்த குழந்தை அந்த தந்தையிடம் சேர்க்கப்பட்டு அவருடைய மகன் என்ற பெயர் சொல்லி அழைக்கப்பட்டு வந்தது. அவன் தன் குழந்தைகள் என்று அவனால் மறுக்க முடியாது. சத்திய மார்க்கத்துடன் முகமது நபி அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட போது இந்த மக்களின் வழக்கில் உள்ள முதல் வகை திருமணத்தை தவிர அறியாமை கால திருமணங்கள் அனைத்தும் தகர்த்து விட்டார்கள். நூல் புகாரி 51:27. ஆக திருமணம் என்ற பெயரில் பல மாதிரியாக உபச்சாரமே நடந்துருது. இது 3-4 முறைகளில் திருமணம் நடந்திருக்குது. அதில் ஃபஸ்ட்டு திருமணம் மட்டும்தான் இஸ்லாம் அங்கீகரித்தது. பாக்கி எல்லாத்தையும் இஸ்லாம் வந்தது பிறகு கேன்சல் ஆக்கி விட்டுருச்சு. அது அந்த மக்கள்கிட்டையும் வழக்கத்தில் சுத்தமாக ஒழிஞ்சு போச்சு. இப்போ அரபு நாடுகள்லாம் இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடி அந்த 4 வகை திருமணத்தில் இருந்தது. இஸ்லாம் வந்தது பிறகு இந்த ஒரு வகை திருமணம் தான் இப்போ இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. பாக்கி எல்லாமே வழக்கத்தில் ஒழிஞ்சு போச்சு. மேலே சொன்ன உதாரணங்கள் அரபு கலாச்சாரம் என்பதும் இஸ்லாமிய கலாச்சாரம் என்பதும் ஒன்றல்ல என்பதை விளங்கிக் கொள்ளலாம். குர்ஆனிடும் கட்டளைகள் அனைத்தும் உலக மக்கள் அனைவருக்கும் பின்பற்றத்தக்கதாக இருப்பதை பார்த்து ஆச்சரியப்படுகிறோம். நமக்கும் அரபுகளுக்கும் ஐரோப்பியர்களுக்கும் ஆப்பிரிக்கர்களுக்கும் இன மொழி கலாச்சாரங்களில் பெருத்த வேறுபாடு உண்டு. இந்த அனைத்து கலாச்சாரங்களையும் உள்ளடக்கி எல்லா மக்களும் எல்லா காலத்திலும் பின்பற்றத்தக்கவையாக குர்ஆனின் கட்டளைகள் இருப்பது இது இறைவேதம் என்பதற்கு மேலும் அத்தாட்சியாக இருக்கிறது. அதான் நம்ம ஆச்சரியப்படுறோம். ஆப்பிரிக்காக்காரனும் ஃபாலோ பண்ணுறான், ஐரோப்பியக்காரனும் ஃபாலோ பண்ணுறான், ஆசியக்காரனும் ஃபாலோ பண்ணுறான், தமிழர்கள் நாமளும் ஃபாலோ பண்ணுறோம், எங்கேயோ இருக்க பிலிப்பைனியும் அப்படி தான் ஃபாலோ பண்ணுறான். இது எல்லாரும் ஃபாலோ பண்ணுறதுனால, உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஃபாலோ பண்ணுறதுனால கண்டிப்பாக இது இறைவேதமாக இருந்தால் தான் இப்படிலாம் பண்ண முடியும். எல்லா மக்களையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு வேதமாக இது இருக்கிறதுனால இல்லையா? மேலும் நமது தமிழக சித்தர்களும் ஒன்றை குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேளர் என்று அந்த காலத்திலேயே இஸ்லாமிய கருத்தை சொல்லி சென்றிருக்கிறார்கள். பின்னால் படையெடுத்து வந்த ஆரியர்கள் பல தெய்வ வணக்கத்தை வன்முறையால் நமது மக்களின் வழிபாடுகளாக மாற்றிவிட்டனர். அது இன்று வரை தொடர்ந்து தற்போது விநாயகர் சதுர்த்தியில் முடிந்துள்ளது. ஆக இந்த மண்ணின் உரிமையான ஓரிரை கொள்கையை மீட்பதற்காக தான் தமிழகத்தில் இஸ்லாம் கால் பதித்தது. இந்த மக்களும் இழந்த தங்களின் மூதாதையர் கொள்கைகளை இருகரம் நீட்டி அரவணைத்துக் கொண்டனர். எனது முன்னோர்களும் அந்த நல்ல காரியத்தை தான் செய்தார்கள். இன்று வரை அந்த நிலை தொடர்ந்து வருகிறது, இனியும் தொடரும் இல்லையா? அன்றைக்கு சொன்ன அந்த ஒன்றே குலம் ஒருவனே தேவன் யாதும் ஊரே யாவரும் கேளீர், அதுதான் இஸ்லாத்துடைய உயிர் நாடி. அது ஃபாலோ பண்ணிட்டு